ஸோ வாட் இஸ் 5G? 5G அப்படின்றது 5G 5 அப்படின்னா 5th, G அப்படின்னா ஜென்ரேஷன். நார்மலாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து வெர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் வந்து நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சேம் ஃபார் செல்லுலர் நெட்வொர்க் நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2G அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன், 3G தேர்ட் ஜென்ரேஷன். சேம் லைக் 5G அப்படின்னா 5th ஜென்ரேஷன். ஐ மீன் செகண்ட் ஜென்ரேஷனில் விட அதிகமாக அப்கிரேட் ஆனது தேர்ட் ஜென்ரேஷன், தென் 4th ஜென்ரேஷன். இப்போ 5th ஜென்ரேஷன் ஆஃப் நெட்வொர்க்கை வந்துட்டு நம்ம எல்லா இடமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5Gயோட யூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபாஸ்டர் ஸ்பீடு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லேக் ஆகாது. அதுக்கப்புறம் பெட்டர் கனெக்டிவிட்டி எல்லாருக்குமே கொடுக்க முடியும். இந்த 5G ஒர்க் ஆகணும் அப்படின்னா, மைக்ரோவேவ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதிர்வீச்சு தேவைப்படுது. அதே மாதிரி வயர்லெஸ் நெட்வொர்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதிர்வீச்சு தேவைப்படும். ஸோ இந்த 5Gயில் என்ன கதிர்வீச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்